கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் அமைப்பினர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து நன்கொடை பெற்று அரசு மருத்துவமனைகள் சீரமைக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டியார்பேட்டை புறநகர் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சேவையை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தமிழகத்தில் 16 விழுக்காடு மக்களுக்கு டயாலிசிஸ் சேவை தேவைப்படுவதாக தெரிவித்தார். விரைவில் புதியதாக அரசு சார்பில் ஹெல்த் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். நம்ம அரசு சார்பில் ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதன் மூலமாக ப்ரைவேட் செக்டர்ஸ், நிறைய கார்ப்பரேட்ஸ் இல்லை பொதுமக்களும் அதன் ஃபவுண்டேஷனில் டொனேட் பண்ணால் நம்ம எந்தெந்த மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் நிறைய தேவைகள் இருக்குது. டயாலிசிஸ் மட்டும் இல்லை, நிறைய சிகிச்சை, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் இவங்க மூலமாக இன்னும் நம்ம அரசு மருத்துவ சேவையை இன்னும் மேம்படுத்தணும்.